வணக்கம். அன்புள்ள அம்மா அடுப்பங்கரை சேனலில் உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன், உங்களுடைய லைக்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகிறது. மேலும் உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று அந்த இறைவனை பிரார்த்தித்து இன்றைக்கு என்னுடைய பதிவை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். அதாவது இன்னைக்கு புதிதாக கல்யாணமான குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பெரிய பிரச்சனை. வீட்டில் பெரியவங்களோட எதிர்பார்ப்பு, அந்த குழந்தைங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் வரணுங்கிறது ரொம்ப ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. அந்த ஒரு இதுக்கு பகவான் நமக்கு எத்தனையோ பரிகாரங்களும் நம்ம செய்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் அந்த திருமணமான தம்பதிகள் சில நல்காரியங்கள் செய்யறதுனால அவங்களுக்கு அந்த வரம் கிடைக்கிறதுக்கு கடவுள் எவ்வளவோ வழிகள் சொல்லியிருக்காரு. அதில் மகாபிரிவா சொன்னது முதல்ல, அதாவது தலைமுறையாக முன்னோர்களோட வருத்தங்கள், சாபங்கள், அந்த ஒரு இது ஏதோ கோவத்தில் ஒரு பெண்களுக்கு ஏதோ கஷ்டங்கள் கொடுத்துருப்பாங்க. அந்த கஷ்டத்தினால அவங்கள என்னமானும் ஒரு முடியாத வார்த்தையில் சொல்லியிருப்பாங்க, அழுதுருப்பாங்க, கண்ணீர் விட்டுருப்பாங்க. இந்த குழந்தைங்கிற ஒரு நிலையில் வர்றப்போ அவங்க எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறலாம் பார்க்குறப்போ அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பெரிய மகாபிரிவா சொல்கிறது, கை நிறைய அரிசி, பச்சரிசி எடுத்துட்டு பிள்ளையார் இருக்கிற இடத்துல போய் அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஆலமரமும் அரச மரமும் அங்கே அரச மரத்தில் இந்த எறும்புகளுக்காக பொடியாக செஞ்சு ரவை மாதிரி செஞ்சு அது சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி கொண்டு போய் சகசிர போஜனம் அவங்களுக்கு கொடுக்கணும். எறும்புக்கு கொடுக்கறது அவ்வளோ ஒரு புண்ணியமான ஒரு காரியம். எத்தனை தலைமுறைக்கோ இருக்கிற அந்த அன்னதான அந்த பலனை கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இது ரொம்ப ஒரு சிரமமான விஷயம் இல்லை, தாராளமாக நம்ம செய்யலாம். அன்னம் கொடுக்கறதுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அன்னதானம், வஸ்திரதானம், கன்னிகாதானம், எத்தனையோ தானங்கள் நிறைய இருக்குது. நீர் தானம், தண்ணி கூட தானமாக கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம செய்யறதுனால எத்தனை தலைமுறைக்கு உள்ள அந்த பாவங்கள் நம்மளை விட்டு விலகுது. அந்த குழந்தைங்களுக்கு நல்லதை கடவுள் கொடுக்குறார். ஸோ அதே மாதிரி பெரியவங்கள் யார் வீட்டில் இறந்துருக்காங்களோ, நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்களோ, அவங்கள மனசார நினச்சிக்கிட்டு ஒரு பாட்டி தாத்தா, ஒரு அம்மா அப்பா, ஒரு மாமனார் மாமியார், யாரோ ஒரு வயதானவர்கள் வீட்டில் இருக்கிறவங்க மரித்து போனவங்கள நினச்சி ஏதோ ஒன்று உங்களுக்கு நான் எந்த விதத்துலேயும் நான் மன கஷ்டம் கொடுத்துருக்கலாம், நான் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கலாம், அதை மன்னிச்சிருங்கோ. அதை மனசில் வச்சுட்டு என் குழந்தைங்கள நீங்கள் எதுவும் வேதனை கொடுக்காதீங்க, அவங்களுக்கு நல்லது பண்ணுங்க, அவங்களுக்கு வாரிசுகள் வரணும், வம்சாவளி வரணும் அப்படின்னு நல்லா அவங்கள்ட்ட மன்றாடி மானசீக பிரார்த்தனை செய்து மானசீக மன்னிப்பு செய்து அவங்கக்கிட்ட நம்ம விடுதலை வாங்கணும். அதே மாதிரி பூஜை ரூமில் எப்பயுமே ஒரு நைட்டு நேரம் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வச்சுட்டு படுக்கணுங்கிறாங்க. ஏதோ ஒரு இடத்துல வீட்டுக்குள்ளே ஏதானும் ஒரு நல்ல இடத்துல பெரியவங்களை நினச்சி ஒரு ஒரு டம்ளர் நிறையவோ ஒரு சொம்பு நிறையவோ நல்ல தண்ணி வச்சு அதை நம்ம திறந்து வச்சுட்டு தான் போகணும். மார்னிங் எடுத்து அதை செடிகள்லையோ எங்கேயோ கொட்டிடலாம். ஸோ அவங்க நைட்டு நேரம் அந்த நீரை பருகிறதுக்காக வீட்டுக்குள்ளே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம லைஃப்பில் செய்துகிட்டே வர்றது நல்லது. அதை மாதிரி இந்த மாதிரி ஒரு தொழிலில் இருக்கிற கிருஷ்ணர் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, அவர் ஆசீர்வாதம் பண்ணுவார். இதை வாங்கி ஒரு 4-5 பேருக்கு, ஒரு அதில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு 2-3 பேருக்கு கூட இதை ஒரு கிஃப்டாக நம்ம கொடுக்கலாம். ரிட்டன் கிஃப்ட் மாதிரி கூட கொடுக்கலாம். அவங்களுடைய ஆசைகள், அதை பார்க்குறப்போ ஏற்படுற சந்தோஷம், அந்த ஆசைகள் அந்த குழந்தைங்களுக்கு நல்லதை கொடுக்கும். அந்த குழந்தைங்கள் வாங்கி கொடுக்கணும், திருமணமான அந்த குழந்தைங்கள் வாங்கி கொடுக்கணும். குரு தர்ஷனம் ரொம்ப முக்கியம். குருவின் வாயிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகள்னால அந்த கஷ்டங்கள், மன கஷ்டங்கள், அந்த என்ன அவங்களுக்கு தடையாக இருக்கோ அது நிச்சயமாக விலகி போகும். நல்லபடியாக அவங்களுடைய ஆசைகள் கிடைக்கிறப்போ அந்த குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஆசைகள் கிடைத்து அவங்களுக்கு அந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கடவுள் செய்து தரார். இதை நம்ம கட்டாயம் ரொம்ப மன்றாடி குழந்தை வேணும்னு நினச்சிட்டு ரொம்ப ஆசைப்பட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க கட்டாயம் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு நல்லது கிடைக்கும். கடவுள் கண் திறந்து பார்ப்பாரு. அதே மாதிரி குலதெய்வம் வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
குலதெய்வ வழிபாடு வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம செய்யணும். அது முடியலை, இந்த மாதிரி திருப்பதி அந்த மாதிரி லாங் டிஸ்டன்ஸில் இருக்குது, நம்ம ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம பார்க்கணுங்கிறப்போ அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 இயர்ஸ், ஒன்ஸ் இன் 3 இயர்ஸ் அந்த மாதிரி ஏதான ஒரு கணக்கில் அந்த வீட்டில் வந்து நல்லது செய்கிறப்போ நம்ம வந்து முடி எடுத்து வச்சுருப்போம். முடிச்சு அந்த எடுத்து ரூ. 21 ரூ. 11 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிச்சு எடுத்து வச்சுருப்போம். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு நம்ம போய் அந்த உண்டியலில் கொண்டு போய் சமர்ப்பிச்சிடணும். திருப்பதி சென்று வந்தால் திருப்பங்கள் ஏற்படும்னு நமக்கு அந்த வார்த்தைகளே உண்டு, நல்ல வார்த்தைகளே உண்டு. அவர் வந்து செய்து கொடுப்பார், நிச்சயமாக நல்லது செய்து கொடுப்பார். ஸோ அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் அம்மனுக்கு வளையல்கள் சாத்தி, வளையல் மாலையாகவோ இல்லை வளையல் புதுசாக வாங்கி வளையல் அம்பாளோட பாதத்தில் வச்சோ அம்பாளுக்கு சமர்ப்பிக்கணும். 5-6 சுமங்கலிகளுக்கு அந்த வளையல் வந்து வெத்தலை பாக்கு தாம்பூலத்தில் வச்சு அவங்களுக்கு நம்ம வந்து சமர்ப்பிக்கணும். அவங்களுக்கு கொடுக்கணும், சந்தோஷமாக கொடுக்கணும். அவங்க அந்த வளையலை சந்தோஷமாக போட்டுக்கிறப்போ நம்ம குழந்தைக்கும் நம்ம வீட்லேயும் நம்ம மகளோ மருமகளுக்கோ அந்த வளைகாப்பு சத்தம் கிடைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கணும். இதெல்லாம் ஒரு சென்டிமெண்ட்டாக ஐதீகமாக அந்த காலத்திலிருந்து பெரியவர்கள் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி எங்கள் அம்மா சொல்லுவாங்க, சின்ன குழந்தைங்களுக்கு படிக்கிற புஸ்தகம், நோட்டு, பென்சில் அதெல்லாம் வாங்கி கொடுங்க, அதெல்லாம் வாங்கி கொடுங்க, நிச்சயமாக குழந்தையோட இதுக்கு நல்ல வழி கிடைக்கும் அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. அதே மாதிரி நான் நிறைய இதில் நானும் படிச்சிருக்கேன். என்னுடைய அனுபவத்தில் சின்ன குழந்தைங்களுக்கு இவ்வளோ பெருசு குட்டி குட்டியாக இருக்கிற தேன் பாட்டில் வாங்கி ஒரு 4-5 குழந்தைங்களுக்கு நம்ம வந்து தானமாக கொடுக்கணும். தேன் தானம் கொடுக்கறது வந்து புத்திரபாகியத்துக்கு ரொம்ப உதவி செய்யும். ஸோ அந்த தேன் தானம் வந்து நம்ம குழந்தைங்க கையில் கொடுத்து அதை வந்து அவங்க வாயில் வைக்கிறப்போ ஏற்படுற அந்த சந்தோஷம் அது அம்மனுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சந்தான கோபாலனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்கு வெண்ணெய், அவல் அந்த மாதிரி அவருடைய பிரியமான ஐட்டங்களை நம்ம நைவேத்தியம் செய்து அந்த சந்தான கோபாலகிருஷ்ணனை நம்ம வந்து வழிபாடு செய்தோம்னா அவர் வந்து நிச்சயமாக நம்ம வீட்டில் தவழ்ந்து வருவார். அந்த கிருஷ்ணனே, சின்னி கிருஷ்ணனே நம்ம வீட்டில் வந்து தவழ்ந்து வருவார். ஏதோ மகாலட்சுமியாக இருந்தாலும் சரி, கிருஷ்ண பரமாத்மாவாக இருந்தாலும் சரி, அந்த உருவத்தில் கடவுள் வந்து நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷமாக அடி எடுத்து வைப்பார். நிச்சயமாக நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து செய்யணும். அதே மாதிரி அந்த குழந்தை ஒருவேளை ஒரு நல்ல விஷயத்துக்கு அந்த மருமகளோ மகளோ வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த என்னைக்கு டாக்டர்கிட்ட போய் கன்ஃபார்ம் ஆகிறாங்களோ அதில் இருந்து டில் த டெலிவரி அவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவங்கள வந்து போகும்போது பார்த்துக்கணும். நம்ம ஒரு வெயிட் தூக்க விடக்கூடாது. அதே சமயம் அவங்கள வந்து பைக்கு அந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிற அந்த மாதிரி இதில் எல்லாம் அவங்க போகக்கூடாது. அது மாதிரி படி ஏறுறது அது செய்யக்கூடாது. அதே மாதிரி துணி இப்போ எல்லாம் வந்து வாஷிங் மிஷினால் குனிஞ்சு எடுக்கிறது கூடாது. அது மாதிரி எட்டலைன்னு சொல்லிட்டு தூக்கி அந்த கம்பியில் போடுறது, குடம் தூக்குறது, வெயிட்டு தூக்குறது எதுவுமே ஸ்ட்ரெயின் பண்ணுற வேலையே வச்சுக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ரொம்ப உடம்பு வந்து பாடி வீக்காக இருக்காங்க, குழந்தைங்க வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த ஒரு விஷயத்தை வந்து கடவுளுக்கு சமமாக வந்து காப்பாற்றி நம்ம வந்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த முதல் 2 மாதம் நிறைய குழந்தைங்களுக்கு வந்து தூக்கமாக வரும் டயர்ட்னஸ்னால. அந்த செட் ஆகிற வரைக்கும் குழந்தைங்களுக்கு தூக்கம் அதிகமாக வரும். அதுக்கு அவங்கள நிம்மதியாக தூங்க விட்டுறணும். ஆனால் பசி நேரம் கொஞ்சம் எழுந்திரிச்சு சாப்பிட வச்சு அவங்கள குழந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கணும். அவங்க குழந்தையோட சேர்த்து அவங்களையும் குழந்த மாதிரி பார்த்துக்கணும். ரொம்ப கேர் எடுத்தால் தான் அந்த கடவுள் நமக்கு ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியாக நம்மளுடைய அந்த பேரனோ பேத்தியோ மகனோ மகளோ நம்ம கையில் கொண்டு வந்து கொடுப்பார். அது வந்து ஒரு கிடைப்பதற்கரிய ஒரு பாக்கியம். அது கிடைச்சி அதை நல்லபடியாக குழந்தைய வந்து நம்ம காப்பாற்றி கொண்டு வர்றதுங்கிறது இமாலய ப்ராஜெக்ட். குழந்தை வளர்ப்புங்கிறது சாமானியப்பட்டது கிடையாது. அது செய்து அனுபவித்து அது கடந்து வந்தவங்களுக்கு மாத்திரம்தான் அது வந்து தெரியும், அதனுடைய அருமை தெரியும். ஆனால் இந்த கஷ்டத்தையும் அந்த காலத்தில் எப்படி தான் ஒரு 7, 8, 10 குழந்தைங்களை எப்படி பெற்று எந்திரிச்சாங்களோ, எப்படி சக்ஸஸ் ஆச்சோ, அந்த உணவு முறை வந்து அவங்களுக்கு நல்லா இருந்தது. எதுனாலும் சாப்பிட்டாங்க, எதுனாலும் செரிமானம் ஆனது. இந்த ஜங்க் ஃபுட்ஸு, இந்த தேவையில்லாத இந்த ஆர்டிஃபிஷியல் அஜினோமோட்டோ அந்த மாதிரி மிக்சிங்கெல்லாம் அந்த காலத்து ஃபுட்டில் இல்லாமல் நேச்சுரலாக இருந்தது.
அதனால ஹெல்த் வந்து நல்லா இருந்தது. டக்கு டக்குன்னு அவங்க வந்து பெத்து எந்திரிச்சாங்க. அந்த வலிகள வந்து அந்த குழந்தை சிரிக்கிறதுல வந்து மறந்துகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கும் அந்த பெயின்ஸ் வந்து எல்லாருக்கும் இருக்க தான் செய்யுது. யாரும் பிரசவத்தோட வலிய வந்து யாராலயும் வந்து மறந்துற முடியாது. இல்லேன்னு சொல்ல முடியாது. சிசேரியனா இருந்தாலும் சரி, நார்மலா இருந்தாலும் சரி, அவ்ளோ வலிகள் இருக்கத்தான் செய்யுது. ஆனாலும் அத வந்து அந்த குழந்தையோட வளர்ப்புல, அந்த குழந்தையோட சிரிப்புல, அந்த குழந்தையோட ஆனந்தத்துல எல்லாருமே மறந்து போறாங்க. இதுதான் உண்ம. இதுதான் கடவுள் நமக்கு வச்சிருக்கிறது. உண்மையிலேயே நீங்க இந்த மாரி சில பரிகாரங்கள், சில செய்திகள் எல்லாம் செய்து பார்த்தீங்கன்னா, திருவெண்காடு பதிகம்னு ஒண்ணு இருக்கு. அத வந்து அடிக்கடி வீட்ல போட்டுட்டே இருங்க. அதே மாரி முல்லைவன கர்ப்பரட்சாம்பிகை பாட்டு அந்த சுதா ரகுநாதன் பாடியிருக்காங்க. அத காலையில சாயந்தரம், காலையில சாயந்தரம் வீட்ல ஒரு தடவ ஒலிக்க விட்டுருங்க. இது எல்லாமே நீங்க வந்து இந்த குழந்தை பாக்கியத்துக்காக என்னென்ன உண்டோ அத பூரா செஞ்சுகிட்டே வந்தீங்கன்னா, உங்களுடைய ஆத்மார்த்தமான பிரார்த்தனையில உருகி கடவுள் நிச்சயமா உங்களுடைய வரத்த குடுப்பார். மருத்துவர்ட்டயும் போய் நீங்க செக்கப் பண்றதோ, அவங்க என்ன சொல்றாங்களோ அதையும் நீங்க கட்டாயம் கேட்டு தான் ஆகணும். இந்த மாத்திரைகள், ஃபோலிக் ஆசிட், சத்து மாத்திரை, அயர்ன் மாத்திரை எல்லாமே சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்கன்னா, நீங்க அத சாப்பிட்டு தான் ஆகணும். உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அது வந்த நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வந்து காப்பாத்தி, நல்லபடியா அதுக்கு மரியாதை குடுத்து, ஒரு உயிர் வந்து வெளியில வரப்போகுது. அதுக்கு நமஸ்காரம் பண்ணி, நல்ல செய்திகள அந்த குழந்தை காதுல விழுகிற மாரி செய்து, அதனுடைய வைப்ரேஷன நல்லதா வச்சுட்டு, எப்ப பார்த்தாலும் சண்டை, பிரச்சனை, குழந்தைய இது பண்றது, இது தகாத வார்த்தைகள் சொல்றது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு, நல்ல வழியா குழந்தைய, நல்ல சிந்தனையோட கண், காது, மூக்கு எல்லாம் நல்லபடியா இருக்கணும். கடவுள டெய்லி பிரார்த்தனை செய்து, அந்த குழந்தை வர்றதுக்கு நீங்க வந்து வழிவகுக்கணும். எல்லா புதுமண தம்பதிகளுக்கும், குழந்தைய எதிர்பார்க்கிற அந்த குழந்தைங்களுக்கும், கை நிறைய அவங்க விரும்பினபடி ஒரு குழந்தைய குடுக்கணும்னு அந்த ஆண்டவன் இந்த மாரி குழந்தை வரத்திற்காக எவ்வளவோ பேர் எவ்வளவோ பரிகாரங்கள் சொல்றாங்க. நம்மளும் கொஞ்சம் அத வந்து செயல்படுத்தி